ஒரு சரியான சம்பவம் நடந்து போச்சு. தரமான சம்பவம். என் வாழ்க்கையிலேயே நடக்காத ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்துச்சு. சரியான வியூ இந்த இடத்துல நிப்பாட்டினது. வந்துட்டோம் கைஸ். மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. ராட் டைல் ஃபால்ஸ் வியூ எல்லாமே அதே தான். எல்லாம் நிப்பாட்டிட்டு இது செமையாக இருக்குல்ல. நம்ம அங்கே வச்சு எடுப்போம். அதுதான் மெயினு. தாத்தா சுவிட்ச் ஆஃப் போயிட்டுருக்காரு. ஓரமாக போய் நிற்காம இங்கே போய் நின்று சுவிட்ச் ஆஃப் போயிட்டுருக்காரு தாத்தா. ஏன் தெரில. கீழே இறங்கி சுவிட்ச் ஆஃப் போனால் இந்த மரம் இருக்குது. வெல்கம் டு கொடைக்கானல் சோதனை சாவடி மையம். காரை மட்டும் தான் நிப்பாட்டுவாங்க போல இருக்குது. பைக்கு நிப்பாட்டல. பரவாயில்ல. இதுதான் ஹைலைட். இங்கே தான் எல்லாரும் நிப்பாட்டுற இடமே பைக்கர்ஸே. ஏன்னா லேண்ட்மார்க்கே தானே உங்களுக்கு. நம்மளும் அதே லேண்ட்மார்க்கில் நிப்பாட்டுவோம். வெல்கம் டு கொடைக்கானல் கைஸ். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல ஒரு சம்பவம் சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்ம ஆர்டிஎக்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம் கைஸ். என்னைக்கு புக் பண்ணோம்னா ஜனவரி மாதம் 15ஆம் நம்ம வந்து ஆர்டிஎக்ஸை புக் பண்ணியிருந்தோம். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம கையில் அன்றைக்கி ஷோரூமில் கேட்கும் போது உங்களுக்கு February 8 இல்லைன்னா 15 2 ஸ்லாட் வருதுங்க சார் வண்டி. இந்த 2 ஸ்லாட்டில் ஏதாவது ஒரு ஸ்லாட்டில் உங்களுக்கு வந்து வண்டி வந்துடும் உங்கள் கைக்கு. நீங்கள் புக் பண்ணியிருக்கிறது என்ன கலர் என்ன வேரியண்ட்னா நான் ரிவீல் பண்ணுறேன் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்கிறேன். நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். சரி ரைட்டு. February மாதம் வந்துச்சுன்னா சரி நான் என்ன பண்ணேன், February 18 நம்ம வண்டி எடுத்துக்கலாம். 15 வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ஆக்சுவலி சொன்னேன் February 18 வந்து அம்மாவோட பர்த்டே. ஸோ என்ன பண்ணலாம், அம்மாவோட பர்த்டேக்கே வண்டி எடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். சரி ஓகே February 15 வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு February 18 வந்து போய் வந்து நம்ம வந்து வண்டியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தது. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா டிவிஎஸ் சைட்லேருந்து ஒரு பெரிய இது, நான் டாப் வேரியண்ட் தான் புக் பண்ணியிருக்கேன். டாப் வேரியண்ட் இதுக்கு மேலே சொல்கிற ரிவீல் பண்ணுறது ஒன்றும் இல்லைங்க சார். லைட்னிங் பிளாக் தான், பிளாக் கலரில் டாப் வேரியண்ட். இதான் நான் வந்து வண்டி புக் பண்ணியிருந்தேன். இதை என்ன பஞ்சாயத்து ஆச்சுன்னா டிவிஎஸோட மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பார்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் உள்ள இசிஎம் போர்டு, இந்த த்ராட்டில் இது எல்லாம் அந்த ஒவ்வொருத்தண்ட மேனுஃபேக்சரை கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. இதில் எங்கேயோ ஏதோ ஒரு குளறுபடி நடந்துருச்சு. இந்த குளறுபடி நடந்ததில் என்ன ஆயிடுச்சுன்னா குவிக் ஷிஃப்டரில் பிரச்சனை, த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இல்லை, அந்த ஆர்பிஎம்மில் எல்லாத்துலேயும் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் சரியில்லை. ஸோ 2-3 ப்ராப்ளம் வரவும் என்ன பண்ணிட்டான், ஸோ வண்டியோட ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிட்டான். ஃபார் அ ஸ்மால் டைம் ஆஃப் அமௌண்ட்டு வண்டியோட ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிட்டான். பேஸ் வேரியண்ட்டு மட்டும்
கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். பேஸ் வேரியண்ட்டில் அந்த குயிக் ஷிஃப்டரு இதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லை பேஸ் வேரியண்ட்டில். நம்ம வந்து டாப்பு பிடிஓவில் மட்டும்தான் அந்த பஞ்சாயத்து. ஏன்னா குயிக் ஷிஃப்டர்லேருந்து எல்லாமே இருக்குன்னா அந்த குயிக் ஷிஃப்டரில் தான் மெயின் ப்ராப்ளம் வந்ததுனால என்ன பண்ணிட்டானுங்க, குயிக் ஷிஃப்டர் இது இருக்கிற நாங்கள் வேறு ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட இது பண்ணி கொடுத்துருக்கோம். அது மேனுஃபேக்சர் ஆகி வந்தோன்னா நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி இதுக்கான ரெஸ்யூம் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே இது பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ட்டாங்க. எங்கள் அடுத்த வியூ பாயிண்டில் நிப்பட்டுங்க ஒரு லேக் இருக்குது. டேம் 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 என்ன டேம் தான் தெரில. யாருக்காச்சும் தெரிஞ்சே சொல்லுங்கள், இல்லை நான் கூகுள் பண்ணிட்டு நான் எடிட் பண்ணும்போது கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறது என்ன டேம்ன்றதை. ஸோ இப்படி த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு செகண்ட் பூச்சி கண்ணிலே வந்து நல்ல வேலை கிளாஸ் போட்டிருந்தால கண்ணில் அடி விழுதில்ல, அதில் பட்டு விழுந்துருச்சு. ஸோ த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் பிரச்சனை சொல்லி போட்டிருந்தானா, நான் போய் ஷோரூமில் கேட்டேன், என்ன சார் வண்டி வரும்னு சொல்லியிருந்தீங்களே என்ன ஆச்சு, 18 தாண்டிடுச்சு, 18ஆம் தேதி ஆச்சு இன்னும் வண்டி வரல அப்படின்னு கேட்டால், சார் டிவிஎஸ் வந்து எங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, இப்போதைக்கு டாப் வேரியண்ட்டு பிடிஓவும் வராது, நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். டிவிஎஸ் ஷோரூம்காரன்ட்ட ஃபோன் பண்ணேன்னு சொன்னால் February 30 வண்டி வந்துருந்துட்டான். February 30 உங்களுக்கு வண்டி வந்துடும் அப்படின்ட்டான். ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணால் முதல்ல ஒரு ஹிந்திக்காரன் எடுத்தான். கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணேன். முதல்ல ஒரு ஹிந்திக்காரன் எடுத்தான். சார் நிம்மல் வண்டி நீங்கள் புக் பண்ணியிருக்கே வண்டி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஒரு ஸ்லாட்டு வருது, அந்த ஸ்லாட்லேயே உங்களுக்கு நிம்மலுக்கு வண்டி வந்துவிடும். அப்படி வரவில்லை என்று வந்துடும், அந்த ஏப்ரல் மாதம் வந்துவிடும், அதிகபட்சமாக ஏப்ரல் 7ஆம் தேதி வந்துடும், இல்லைன்னா மார்ச் மாதத்துலேயே உங்களுக்கு வந்துடும் சார், நிம்மலுக்கு வண்டி வந்துடும் அப்படின்னா. சரி நிம்மலுக்கு மிக்க மகிழ்ச்சி இத்தனை மாதம் தள்ளி போட்டதுக்கு அப்படின்னு சொல்லி நானும் அவனோட ஸ்லாங்லேயே பேசிட்டே ஃபோனை கட் பண்ணிட்டேன். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அவர் ஃபோன் பண்ணியிருக்காரு கஸ்டமர் கேருக்கு. அவர் ஒரு வண்டி புக் பண்ணியிருக்காரு. அவர் சென்னையில் இருக்கார். அவருக்கு எனக்கு சொன்னால ஏப்ரல் மாதம், அவருக்கு ஏப்ரல் இருக்கானுங்க. என்னடா இது, எனக்கு முன்னாடியே புக் பண்ணவர், எனக்கு மார்ச் எண்டுன்னா அவருக்கு அவருக்கு தான் ஏப்ரல், எனக்கு மார்ச் எண்டுன்னு சொன்னான். ரைட்ரா, அவருக்கு முன்னாடி நம்ம வண்டி எடுத்தோம். இத்தனைக்கு அவர் நவம்பர் மாதமே வண்டியை புக் பண்ணிட்டாரு மனுஷன், டாப் வேரியண்ட்டு. அவர் ப்ளூ கலர் புக் பண்ணியிருக்காரு, நான் பிளாக். நம்ம எப்போவுமே பிளாக் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வந்து பிளாக் கலர் புக் பண்ணியிருந்தோம். அவருக்கு ப்ளூ பிடிக்கும்னால அவர் ப்ளூ புக் பண்ணியிருந்தார். ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நான் சொன்னேன், இல்லை ப்ரோ எனக்கு சொன்னேன், இல்லை ப்ரோ எனக்கு இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் ஆச்சு, ஷோரூம் சைடுன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க, இது பண்ணாங்க. ஏன்னா எனக்கு ஷோரூம் சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணல டேட்டை. எனக்கு வந்து அவருக்கு வந்து ஷோரூம் சைடு கன்ஃபார்ம் பண்ணதுனால நான் மறுபடியும் ஃபோன் பண்ணேன். நம்ம ஊர் பொண்ணு எடுத்துச்சு தமிழில், இல்லை சார் நீங்கள் மதுரையில் இருக்கீங்க, ஹை நீங்கள் மதுரையில் இருக்கீங்க, உங்களுக்கு மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி ஸ்லாட்டுங்க சார், இன்னும் 7ஆம் தேதி இல்லைன்னா 15 ஏப்ரலில் தான் சார் உங்களுக்கு வண்டி வரும், மார்ச்னு ஏதோ தப்பாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, மார்ச் எண்டுக்குள்ளேன்ட்டுனே. ரைட்ரா, அப்போ அந்த நிம்மல்கே பையன் நம்ம கையிலே கிடைச்சான்னா பின்னாடியே அடிக்குதோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, இல்லைன்னா எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் நம்ம கவுண்ட் பண்ணி செய்யல, கீழே குனிஞ்சு பாருங்க கொப்பை வீடு தெரியுதுன்னு அவனு கீழே குனிஞ்சு பார்ப்பான். கொச்ச மேலே ஒரே மிதின்ற மணிக்கு மிதிச்சு விட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் ரெடிட் அது இதுன்னு சொல்லி போய் தேடினா எல்லாம் அதே தான், எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கானுங்க நிம்மலுக்கே ஏப்ரல் மாதம் மே மாதம் தான் சொல்லிட்டு. ஆனால் ஃபைனலி கடைசியில் இப்போ நிறைய இடத்துல வந்து அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குது குயிக்காகவே. லைக் அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் கிட்ட கேட்டுட்டு, ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் இருக்காங்கள்ல வண்டி எடுத்தவங்கள, அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு கொஞ்சம் ட்வீக் பண்ணி இப்போ அடுத்து வண்டி வரும்னு சொல்லியிருக்கானுங்க. பட் ஆனால் எனக்கு என் கணிப்புப்படி எனக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே கைக்கு வந்துடணும் வண்டி ஆர்டிஎக்ஸு. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த்து தான் கைஸ். ஆஹா, தலைவன் ரொம்ப ஸ்லோவாக போகிறானே. அவன் ஸ்லோவாக தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. அவன் ஸ்பீடாக போக முடியாது, நான் பொறுமையாக போகணும்.
இதுங்க ஒரு இடத்துல நிப்பட்டி டேமோட வியூ பாயிண்ட் காமிக்கிறேன். இன்னொரு விஷயம், நான் சில விஷயங்கள் வந்து இந்த கொடைக்கானலை பற்றி சொல்லணும். இது ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், பிரின்சஸ் ஆஃப் ஹில் தான். இதில் ஆக்சுவலாக நான் அந்த லேக் வந்து நேச்சுரல் லேக்குன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. மேலே இருக்கிறது இந்த ஸ்டார் ஷேப்பில் ஒரு லேக் இருக்குது தெரியுமா? கடைசியில் பார்த்தா ஹென்ரி ஃபெப்ரின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளைக்காரன் தான் இந்த லேக்கவே மேக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக்கு. ஆக்சுவலி மேலே இருக்கிற லேக்கு நான் யோசிச்சு எப்படா ஒரு ஸ்டார் ஷேப்பில் கரெக்டாக இருக்குது. நான் என்ன நினச்சேன், ஒரு லேக் இருக்குது, அதை கொஞ்சம் லைட்டாக இவங்க இது பண்ணியிருக்காங்க. நேச்சுரலான லேக்கே இது பண்ணால் கடைசியில் இந்த லேக்கே ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கியிருக்கானுங்க. அங்கே லேக்கே கிடையாது முதல்ல கொடைக்கானலில். இது எதுக்கு இதை பண்ணாங்கன்னா, இந்த வெள்ளைக்காரங்க இருக்காங்கல்ல, மதுரை சமசூடு, மதுரை சமசூடு, அவங்களெல்லாம் அந்த சூடெல்லாம் தாங்க முடியாது. மதுரையிலேருந்து அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு பயபக்கிக கொடைக்கானலை இது பண்ணி கொடைக்கானலை ரெடி பண்ணியிருக்குதுங்க. அவங்களாலாம் இவ்வளோ சூடாலாம் தாங்க முடியாது மதுரை ஹீட்டெல்லாம். ஏன்னா அவங்க இருந்த கிளைமேட்டுக்கு இது வேறு, எல்லாமே வேறு. நம்ம இருக்கிறது வேறு, நம்மளோட பாடி கண்டிஷன் அப்படி சரி, அவங்களோட பாடி கண்டிஷன் டோட்டலி டிஃபர் ஆகும்ல. அந்த இதில் பண்ணதான் இந்த வேலை. கொடைக்கானலை ரெடி பண்ணி அங்கே லேக்கை உருவாக்கி என்ன ஊக்காங் பண்ணிட்ட சண்டையா? என்னப்பா ஊக்காங்ஸ் போங்க. ஏய் யாழ் நீ பின்னாடி வராதடா. யாழ் நீ முன்னாடி நீ போகாதடா. ஏய் யாழ் நீ பத்தி பேசாதடா. நீ பேசாத. டேய் ஆமா அது யாரா யாழ்னி? ரெஃப்ரி ஏன் நீ நான் லவ் பண்ற ரெஃப்ரி? அவளை மேரேஜ் பண்றதுக்கு தான் அந்த பாக்ஸிங் காம்படிஷன்ல நான் கலந்துனேன். அப்படி துப்பு. என்னடா அது? ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். டேய் நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நோ 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 ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான். அவன் தான் போய் சொல்றான் ரெஃப்ரி. கம் ஆன். டேய் 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 லூசாடா நீங்க. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போற கடை வந்திருக்கீங்க. ஏண்டா சண்டை போற கடை வந்திருக்கீங்க? அதானே நான் போறேன். ஓகே ஐ அம் பேக் அப். அவ ஐயோ டேய் வாடா வாடா. ஐயோ போட்டு ஒலப்புறாங்களே. எனக்கு இதை பார்த்தா பஞ்சு ஞாபகம் தான் கைஸ் வருது. சரி சரி சண்டை போட்டது போதும். வேறு எவ்வளோ சமாதானமாக இருக்குதுங்க. வேறு கடிச்சிக்கிட்டு ஏய் என்ன என்ன சண்டை? என்ன ரெண்டு பேத்துக்கு சண்டை? சண்டை போடுவீங்க? நீங்களாம் சண்டை போட வாடா வந்திருக்கீங்க இந்த இடத்துக்கு. ஆனால் உண்மை ஹில் ஸ்டேஷனில் வந்து பிளாஸ்டிக் பேக்கை தூக்கி தூக்கி போட்டு போகிறாங்க. நீங்களாம் பாருங்க எவ்வளோ அழகாக திரியுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு பாருங்க சண்டை போட்டுட்டு திரியுதுங்க ஒன்றுக்கு ஒன்று. எனக்கு தெரிஞ்சு யாழ்னிக்காண்டி தான் சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கும்பலில் யாரோ யாழ்னி இருக்காங்க போல இருக்குது. ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. மான் கராத்தே சண்டை மணிக்கு குரங்கு கராத்தே சண்டை ரெண்டுக்கும். நம்ம அன்னைக்கு ஒரு 18 ஹேர்பிட் பெண்ட் ஏறணும் பார்த்தீங்களா? இதில் 20 பெண்ட் இருக்குது கைஸ் கொடைக்கானலில். ஆனால் அதை விட இதுதான் டேஞ்சர் அதிகம். ஏன் தெரியுமா? உங்களுக்கு சிறுமலை வந்து ரேராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய வண்டியெல்லாம் போகலை. எம்சாண்ட் எடுத்துகிட்டு போகுது வண்டி, பெரிய பெரிய வண்டியெல்லாம் இல்லை. இதுங்க வேறு வியூ பாயிண்டில் நிப்பாட்டுவோம். ஏதாச்சும் ஒரு இடத்துல நல்ல வியூ இருக்கணும். நல்ல வியூ இருக்க இடத்துல ஓரமாக நிப்பாட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இதாங்க இந்த டேமு சரியான வியூ. இந்த இடத்துல நிப்பாட்டினது. ஆனால் போன வாட்டி சிறுமலையில் போகும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் வியூவை ரசிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டேன், ஃப்ரண்ட் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு 360 மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், அதனால தான் தேர்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 360 மட்டுமே வந்திருக்கும், ஃப்ரண்ட் வியூ வந்திருக்காது. ஃப்ரண்ட் வியூ மேலே ஏறினதுக்கப்புறம் நான் போட்டேன். நான் நல்லா ரசிச்சுட்டு கடைசி பார்த்தா 360 பார்க்கலான்னு பார்க்குறேன். 360 என்னால் காமிக்க முடியவில்லை உங்களுக்கு அந்த வியூவை. இது ஒரு சின்ன டேம் தான், நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. பஸ்ஸில் போகும்போது எப்பவுமே பார்த்துட்டே போவேன், நின்று பார்க்க முடியாது பஸ்ஸில் போகும்போதெல்லாம்.
பட் இன்னைக்கு தான் வண்டியில் வர்றதுனால நின்று அப்படியே பொறுமையாக ரசிச்சுக்கிட்டே போகிறேன். நிமித்தா அப்படியே சொல்லிட்டு காலைக்கு 5 மணிக்கு ரசிச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். வளைவுகளில் இது எத்தனாவது வளைவுன்னு இல்லையே, மொத்தம் 20 பெண்டு இருக்குது. மற்றபடி கொடைக்கானல் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு நிறையவே சுற்றி பார்த்துருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. குணா கேவ்ஸு, ராக் பில்லர்ஸ், அந்த ஒரு 4 பில்லர் இருக்குது பார்த்தீங்களா, 400 அடிக்கு 400 ஃபீட்டில். ஆனால் உண்மைக்கு அதெல்லாம் போய் காமிக்கிறேன்னா நான் ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணி உங்களுக்கு இன்னொரு நான் ஆர்டிஎக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். நம்ம ஆர்டிஎக்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது பா சரியானது ஃபுல் டேமோட வியூ. இங்கே எங்கேயாச்சும் நிப்பாட்ட முடியுமா? மரமட்டையாக இருக்கேச்சா, கொஞ்சம் மரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். மறைக்காமல் இருந்துச்சு அந்த இடத்துல கொஞ்சம் லைக் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாகவோ அந்த இது கிளைகள் கம்மியாக வந்தா. உங்களுக்கு இந்த வாட்டி கரெக்டான வியூவை கொடுக்குறேன். டன் 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 டன். இந்த மியூசிக் டேரக்டர் என்ன ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, நம்ம லாரிக்காரங்க மியூசிக்கே தனி மியூசிக் தான் எப்போவுமே. இந்த இருக்கு பாருங்க ஃபுல் டேம் வியூ பா. இங்கேருந்து ஆரம்பித்து இவ்வளோ தான். இங்கே ஒரு தனி இது டேமு, சின்னதாக ஒரு டேமு. இதோட பேர் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா ஹார்ன் அடிச்சிட்ருக்காங்க கவர்மெண்ட் வண்டி. நிப்பாட்டக்கூடாது ஆக்சுவலி, இப்படிலாம் நிப்பாட்டி போகக்கூடாது. அது எதுவும் மவுண்டெயினில் 30 தான் ஸ்பீட் லிமிட்டு. இன்னொரு ரூட் இருக்குது, பழனி வழியாக ஒரு ரூட் இருக்குது. இப்போ பெருங்குளத்தை இப்போ அது ஐயோ காலையில் கூட சொன்னேனே, அதுக்குள்ளே பெருங்குளத்தோன்ட்டேன் சாரி, பெரியகுளம் வழியாக ஒரு ரூட் இருக்குது. பெரியகுளம் ரூட்டு கொஞ்சம் ரிஸ்கியான ரூட்டு தான் கேள்விப்பட்டேன். பட் ஆனால் அது நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். அது ஒரு ரூட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டிஎக்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது முடிஞ்சால் பார்க்குறேன் எப்படி அன்னைக்கு சுச்சுவேஷன் எப்படி அமையுதுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் முடிஞ்சால் நான் பெரியகுளம் ரூட் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் இந்த ரூட்டில் வந்துடுவோம், இறங்கிக்கிறோம். நான் போட்டோம் கொஞ்சம் இதுதான் மஞ்சளர் டேமா. ஓகே மஞ்சளர் டேம் வியூ இங்கே இருக்கு ரைட்டு. டேம் பேர் நான் சொல்லணுன்ட்டு அடி மாப்பிள்ள நீ அடி இதான். ஓகே கைஸ், மஞ்சளர் டேமா இது பேர். ஓகே, மஞ்சளர் டேம் வியூ பாயிண்ட். இங்கே நின்று அந்த வியூ பார்க்குறதுக்கு சூப்பர். நல்ல வேலை நேம் போட்டிருந்தாங்க, ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லைன்னா நான் வீட்டுக்கு போயிருப்பேன், எடிட் பண்ணும் போது கூகுள் பண்ணியிருக்கேனா, கூகுள் பண்ணிவிட்டு கூகுள் மாதாஜிகிட்ட கேட்டு எல்லாமே சொல்லியிருக்கணும் எந்த வியூ பாயிண்ட் என்ன இதுன்னு சொல்லிட்டு டேம்னு சொல்லி. மஞ்சளர் டேம் அது ஒரு சில ஐடியா தான். இந்த மாதிரி வண்டிகளை நின்ட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஹாரன் போட்டு வச்சுக்கிறாங்க. நீ பெட்டர் மியூசிஷியனா நான் பெட்டர் மியூசிஷியனான்னு சொல்லிட்டு. இந்த கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ரைட்டு. ஆனால் உண்மைக்கே சிறுமலையில் விட இங்கே நிறையவே தீர்றாங்கப்பா. பிளாஸ்டிக் பட்டில் போடாதீங்கன்னுவாங்க, பிளாஸ்டிக் எங்கேயும் போடாதீங்கன்னா. ஆனால் இவங்க பிளாஸ்டிக்கை மட்டுமே போட்டு நார் அடிக்கிறாங்க. எவ்ரி ஒன் இஸ் வெல் எஜுகேட்டட். ஆனாலும் சில விஷயங்களில் நாங்கள் பண்ண மாட்டோம், அந்த படித்தாலும் நாங்கள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவோம் அப்படின்னு நானுங்க. மலைக்கு வரும்போதாச்சும் மலையை இயற்கையாக இருக்க விடணும்.
வந்தாச்சு கைஸ், செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. டோல் பிளாசா, சுங்கச்சாவடிகள். இதுக்கு எதுக்கு நான் இ பாஸ் எடுத்து தெரியலையே, செக் பண்ணுறதுக்கு ஒத்துணுமே இல்லை. ஓ வந்துட்டோம் கைஸ் லேக்குக்கு. லேக்கில் அந்த சைடோட இது கரெக்டாகும், இந்த சைடு நல்லாயிருக்கும். ஒயிட் ஹார்ஸி, அரேபியன் ஒயிட் ஹார்சஸ். சைக்கிளிங் போகிறதுக்கு சைக்கிள்ஸு. இந்த 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நிறையா இருக்குது. 5 கிலோமீட்டர் போட்டிருப்பாங்க. 2 கிலோமீட்டர் பையா, 2 கிலோமீட்டர்ன்ற மணிக்கு ஒரு சரியான சம்பவம் நடந்து போச்சு. தரமான சம்பவம். என் வாழ்க்கையிலேயே நடக்காத ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்துருச்சு. சார் யாராச்சும் பர்ஸு கிடச்சிச்சின்னு சொல்லி கொடுத்தாங்களா சார்? எதுவும் பர்ஸு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களா கீழே இருந்து எடுத்து? தகவல் இல்லையா? இல்லை எங்கே விழுந்துச்சுன்னு தெரில. பர்ஸு இப்போ தான் பார்த்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பர்ஸு காணா. லேக்கை தான் சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். சார் எதுவும் யாரும் எடுத்துகிட்டு வந்து எதுவும் கொடுத்தாங்க? ஒரு 450 ரூபா பணம் வச்சுருந்தேன். 450யும் இல்லை, வண்டியோட ஒரிஜினல் ஆர்சி இல்லை, ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸு, ஏடிஎம் கார்டு எல்லாம் அதில் தான் இருந்துச்சு. ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணிட்டேன்.